ஸ்ட்ரென்த் இன்னும் குறையுது. கேசி வீரமணி மாத்தி பேசுறாரு. இப்போ எஸ்பி வேலுமணி வந்து என்ன சொல்றாருன்னா இன்னமுமே அவரு தான் பொதுச் செயலர். இல்ல இவருமே சிவி சண்முகமே அன்னைக்கு என்ன கேட்டாரு, பொதுக்குழுவை கூட்டுங்கள், கட்சியை உடைக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லி தெளிவா சொல்றாங்க. சார் இப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நான் அடுத்த 5 வருஷம் அவங்களுக்கு பதவி கிடையாது, சரியா? ஸோ இப்போ இங்கே சேர்ந்துக்கிட்டு வாங்கிட்டா நல்லது. ஆனால் இபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து தன் தலைமை அதுக்கு வீக் ஆகிடுமா? அவருக்கு ஏற்கனவே 74 வயசு, அடுத்த தேர்தலில் 79. ஸோ இப்படியே ஓட்டிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. ஸோ இதுக்கு ஒரு அதிமுகவோட தொண்டனா நான் ஒன்று கேட்குறேன். இப்போ இவங்க பேசுகிற பிரச்சனைகள் எல்லாமே இவங்களுக்கான தனிப்பட்ட பிரச்சனைகளை தான் பேசிட்டு இருக்காங்க. கட்சியினுடைய நலன் 2029 வர நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கு வர சட்டமன்ற தேர்தல், கட்சியை காப்பாற்றுறதுக்கான விஷயங்கள் இல்லை சார். நீங்கள் ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும். 2024 பாராளுமன்ற தேர்தலில் திமுக வாங்கியது 23, அதிமுக வாங்கினது 21, கூட்டினா 44. இந்த முறையும் அதே தான் வந்திருக்கு. 2 திராவிட கட்சிகளும் 50க்கு மேலாக பாராளுமன்றத்தில் குறைஞ்சதுன்னு பார்த்தேன், திருப்பி சட்டமன்றத்திலையும் குறைஞ்சிருக்கு. இதே 2014 பாராளுமன்றத்தில் எடுத்தா ஜெயலலிதா 43, இவங்க 21, கூட்டினா 65%. ஓகே. ஸோ திராவிடம் என்ற சிந்தனை அடைஞ்சு போயிடுச்சு.